அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சிம்மம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி 5வது ராசி ஆகும். மேலும் சிம்மம் ராசியுடன் 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள். சிம்மம் ராசி ஸ்திர ராசி மற்றும் நெருப்பு தத்துவ ராசி ஆகும். மேலும் பூரம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, மகம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, உத்திரம் முதல் பாதம் மட்டும் சிம்மம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள். சிம்மம் ராசி அதிபதி சூரிய பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவ பெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார். உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவ பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். தற்பொழுது கேது பகவான் உங்களது 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 2ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன், உங்கள் நிதி நிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார். இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது. 2வது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளைத் தருகிறது. 2ஆம் வீட்டில் கேது. 2ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன், உங்கள் நிதி நிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார். இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது. 2வது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளைத் தருகிறது. 2ஆம் வீட்டில் கேது. 2ஆம் வீட்டில் கேதுவின் வழக்கமான பலன்கள். 2ஆம் வீட்டில் கேது உங்களுக்கு விருப்பமான பாடங்களில் அறிவைப் பெறுவதில் ஒரு சாய்வைத் தருகிறார். நீங்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் மற்றும் நடப்பவை அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். நீங்கள் வெளிநாட்டு மொழியைக் கற்கவும் அதில் நிபுணத்துவம் பெறவும் விரும்புகிறீர்கள். நீங்கள் கல்வியில் மிகவும் விருப்பமுள்ளவர், மேலும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை அறிவின் மீதான ஆர்வமாக மேற்கொள்ளலாம். 2வது வீடு குடும்பம், உறவினர்கள் மற்றும் அவர்களுடனான உங்கள் உறவுகளின் வீடாக கருதப்படுகிறது. வீடு அல்லது நிலம், சொத்து, கார், ஆபரணங்கள், விலைமதிப்பற்ற உலோகங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் நீங்கள் குவித்துள்ள செல்வம் மற்றும் உங்களின் உடைமைகளின் அளவைப் பற்றியும் இது கூறுகிறது. உங்களையும் உங்கள் சுயமரியாதையையும் நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை இது அளவிடுகிறது. உங்களின் மறைந்திருக்கும் திறமைகளும் 2ஆம் வீட்டில் வெளிப்படும். 2ஆம் வீட்டில் கேது உங்களை வெளிப்படுத்துவதில் சிறந்தவர். உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க உதவும் ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். கேது சில சமயங்களில் உங்களை கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் நாகரிகமற்றவராகவும் ஆக்குகிறார். இதனால் மக்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக இல்லாவிட்டாலும், இது சமூக வட்டங்களில் உங்கள் இமேஜுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்கள் நட்பு வட்டத்தை சிறிது குறைக்கலாம். இந்த வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு நிதி நிலையில் அபரிமிதமான வளர்ச்சியை ஆசீர்வதிப்பார், மேலும் நீங்கள் நல்ல அளவு செல்வத்தை குவிப்பீர்கள். நீங்கள் உங்கள் தொழில்முறை முன்னணியில் சிறந்து விளங்கலாம் மற்றும் வேலையில் உயர் பதவிகளை அடையலாம். அது உங்களுக்கு நிறைய மரியாதையையும் பெறலாம். நீங்கள் அமானுஷ்ய அறிவியலில் ஈர்க்கப்படலாம் மற்றும் மக்களின் வாழ்க்கையில் கிரக நிலைகள் மற்றும் இயக்கங்களின் தாக்கத்தை அறிய இந்தத் துறையில் உங்கள் படிப்பைத் தொடரலாம். புதிய விஷயங்களை ஆராய்வதற்கான உங்கள் ஆர்வமும் திருப்தி அடையலாம், ஏனெனில் இது உங்கள் வழக்கமான தேர்வாக இருக்காது. நீங்கள் வாழ்க்கையில் நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி நீங்கள் மிகவும் கவனம் செலுத்தலாம் மற்றும் கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் மற்றும் அந்த இலக்குகளை அடைய நீங்கள் பின்பற்றுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோள் நன்றாக உச்சரிக்கப்படும், மேலும் சிறந்த முடிவுகள் மற்றும் வெற்றிக்கு நீங்கள் சரியான அணுகுமுறையைக் கொண்டிருக்கலாம். 2ஆம் வீட்டில் உள்ள கேது வாழ்க்கையில் பொருள்சார் இன்பங்கள் மற்றும் வசதிகளிலிருந்து பற்றின்மையைக் கொண்டு வரலாம் மற்றும் உங்கள் உள் சுயத்தையும் உங்கள் ஆன்மாவையும் ஆராய்வதில் உங்கள் கவனம் செலுத்துவதால் இவை உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. தற்பொழுது ராகு பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானம், கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8வது வீட்டில் ராகு வெற்றிகரமான நிதி விளைவுகளை ஏற்படுத்தலாம்.
உங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் செல்வத்தைப் பெறுவதற்கான உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யும். இதன் விளைவாக நீங்கள் முக்கிய, அறிவார்ந்த, படித்த மற்றும் நன்கு மதிக்கப்படும் நபர்களுடன் நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் உருவாக்க முடியும். 8ஆம் வீட்டில் உள்ள ராகு உங்களுக்கு கலவையான பலன்களைத் தருகிறார், ஏனெனில் இந்த இடம் பொதுவாக குறைவான சாதகமாக கருதப்படுகிறது. நீங்கள் இரகசியமான அம்சங்களை நோக்கிச் சாய்ந்து இருக்கலாம், அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் மற்றும் ஒரு இரகசிய முகவராக அல்லது சில உளவுத்துறை சேவையில் பணியாற்றுவதற்கான விருப்பங்களை ஆராயலாம். உங்கள் உள் உணர்வுகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். இரகசியங்களை வைத்திருப்பது உங்கள் சிறந்த திறமையாக இருக்கும். 8ஆம் வீடு திடீர் நிகழ்வுகள் மற்றும் விபத்துகளுடன் தொடர்புடையது. இந்த வீடு அமானுஷ்ய அறிவியல் மற்றும் சூனியம் மீதான விருப்பங்களையும் நிர்வகிக்கிறது. நீங்கள் இந்த அம்சங்களைப் படிக்க முனையலாம் மற்றும் அவற்றை ஒரு தொழிலாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த வீடு பாலியல் செயல்பாடுகளுக்கான உங்கள் தீவிர ஆசைகளை குறிக்கிறது. மற்றவற்றுடன், இந்த வீடு மரணம் மற்றும் ஒரு நபர் இறக்கும் விதத்துடன் தொடர்புடையது. இந்த வீடு இரகசிய மனப்பான்மை, ஒரு நபரின் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட அம்சங்கள், போக்குகள் மற்றும் இரகசியமாக இருக்க வேண்டும் அல்லது இரகசியம் தொடர்பான தொழிலை மேற்கொள்ளும் விருப்பங்களையும் கையாள்கிறது. இங்கு ராகு உங்களுக்கு நல்ல செல்வம் மற்றும் நிதிநிலை மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஆசீர்வதிக்கிறார். செல்வத்தைக் குவிக்கும் உங்கள் விருப்பங்கள், உங்கள் புதிய யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளால் பாராட்டப்படும். இந்த நிலை உங்களை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் புதுமையாக்குகிறது. உங்கள் படைப்புத் திறன்கள் உங்களுக்குப் பெயரையும் புகழையும் கொண்டு வரும் புதிய கருத்துக்களுக்கு வழிவகுக்கும். உங்கள் சிந்தனை மற்றும் யோசனைகள் உங்கள் தொழில் மற்றும் தொழில்முறை வாய்ப்புகளை அதிகரிக்கும். சுக்கிர பகவான் உங்களது 3 மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சுக்கிர பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானம், கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8வது வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார், உங்களை ஒரு இரகசிய காதலராக்குகிறார். இந்த வீட்டில் உள்ள ஒரு சாதகமான சுக்கிரன் உங்களை உங்கள் மனைவியுடன் உறுதியளிக்கிறது, உங்கள் வாழ்க்கையை காதல் மற்றும் மகத்தான அன்பால் நிரப்புகிறது. விப்ரீத் ராக் யோகம். இது உங்களை பணக்காரர், செழிப்பு, அறிவு மற்றும் பேரின்பமாக ஆக்குகிறது. 8ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். இது ஒரு தொழிற்சங்கம் அல்லது திருமணத்தைக் காட்டுகிறது. குறிப்பாக இந்த வீடு உங்கள் மாமியார் எப்படி இருக்கும், அவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் இயல்பு ஆகியவற்றைக் காட்டுகிறது. இந்த நிலை உங்களை இரகசிய காதலனாக மாற்றும். நீங்கள் ஒரு சமூகக் கூட்டத்தில் அந்த நபரைச் சந்தித்து அன்பான உறவைப் பேணலாம், ஆனால் சமூகத்தின் முன் அதை வெளிப்படுத்தத் தயங்குவீர்கள். விவகாரத்தை இரகசியமாகப் பராமரிப்பீர்கள். 8வது வீடு இரகசியம், மறைக்கப்பட்ட எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் வீடாக இருப்பதால் நீங்கள் உங்கள் இரகசியங்களை வைத்திருப்பீர்கள், மேலும் இது உங்கள் சொத்துக்களையும் வசதியையும் அதிகரிக்கும். உலகிற்கு அதிகமாக வெளிப்படுத்துவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லது வசதியாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் மனைவி உங்களிடம் உறுதியாக இருப்பார், ஆனால் எந்த தவறுக்கும் உங்களை மன்னிக்க மாட்டார். இருப்பினும் அவர் அல்லது அவள் உங்கள் விருப்பு வெறுப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள், அதே நேரத்தில் உங்கள் அனைத்து சொத்துக்களையும் கட்டுப்படுத்தும் மற்றும் உங்கள் நிதிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் மனைவி சேமிப்புக்கும் செலவுக்கும் இடையே சமநிலையைப் பேணுவார். உங்கள் ஒவ்வொரு செலவையும் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். திருமணத்திற்குப் பிறகு உங்கள் கூட்டுச் சொத்துக்கள் செழிக்கும். நீங்கள் அமானுஷ்ய அறிவியலில் ஆர்வமாக இருப்பீர்கள் மற்றும் குணப்படுத்தும் சக்திகளைக் கொண்டிருப்பீர்கள், இருப்பினும் நீங்கள் அதை உலகிற்கு அறிவிக்க மாட்டீர்கள். சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால், அது உங்களை நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்காக மனிதகுலத்தை குணப்படுத்தும் ஒரு வெள்ளை குணப்படுத்துபவர் ஆக்கும். இல்லையெனில், அது உங்களை சூனியம் மற்றும் தாந்திரிகத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் உங்களது 6ஆம் மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சனி பகவான் உங்களது 7ஆம் வீடான மனைவி மற்றும் களஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 7ஆம் வீட்டில் இருக்கும் சனி உங்களை ஒழுக்கமானவராகவும் நல்லொழுக்கமுள்ளவராகவும் அனைவருடனும் இணக்கமான வாழ்க்கையை வாழ வைக்கிறார்.
சசயோகம் இந்த நிலையில் உள்ள சனியால் சாத்தியமான ஒரு பொதுவான யோகமாகும். இது உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை வழங்கும். 7வது வீட்டில் இருக்கும் சனி நட்பு கிரகங்களுடன் இணைந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட சேர்க்கைகளை உருவாக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார். 7வது வீட்டில் சனி உங்கள் திருமணத்தை தாமதப்படுத்துகிறது மற்றும் உங்களை முதிர்ந்த மற்றும் வயதான நபரை திருமணம் செய்ய வைக்கிறது. நீங்கள் முன்கூட்டியே திருமணம் செய்து கொண்டால் திருமணத்தின் பொறுப்புகளைச் சமாளிக்க அது உங்களை அனுமதிக்காது. சூழ்நிலையை கையாள வேண்டியதன் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியும். இந்த நிலையில் உள்ள சனி உங்களுக்கு நல்ல உறுதியான மற்றும் சீரான உறவைக் கொண்டு வருகிறது. உங்கள் சனி நீங்கள் பிறந்த நேரத்தில் இருந்த அதே ராசிக்கு திரும்பியவுடன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள ஒரு நல்ல நேரம். உங்கள் சனியின் ராசியானது துலாம் ராசியாக இருந்தால் அது மீண்டும் துலாம் ராசிக்கு வர 28 முதல் 30 ஆண்டுகள் ஆகும். இது அர்ப்பணிப்பு மற்றும் உறவுக்கு சாதகமான நேரமாக இருக்கும். இது உண்மையில் நீங்கள் யார், நீங்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்று சிந்திக்க உதவும். செவ்வாய், ராகு அல்லது கேது சனியுடன் இணைந்தால் தவிர உங்கள் உறவுகளையும் தொழிலையும் மனநிறைவுடன் பராமரிப்பீர்கள் மற்றும் உங்கள் ஆசைகளை நன்றாக நிறைவேற்றுவீர்கள். சட்டம், இரும்பு மற்றும் எஃகு வேலை, சுரங்கம், இராஜதந்திர தொழில் அல்லது முதன்மை, கணிதவியலாளர் மற்றும் ஒப்பந்தக்காரராக இது ஒரு நல்ல நிலை. உங்கள் வாழ்க்கைத் துணை உங்கள் தொழில் மற்றும் வணிக வாழ்க்கையில் உங்களுக்கு உதவுவார். ஒரு நல்ல சமூக நற்பெயரைப் பெற உங்கள் அறிவும் பொறுமையும் உங்கள் மிகப்பெரிய பலம். திருமணத்திற்குப் பிறகு உங்கள் மனைவியின் எச்சரிக்கையான தன்மையின் ஆதரவால் நீங்கள் பல சொத்துக்களை உருவாக்குவீர்கள் மற்றும் செல்வத்தை குவிப்பீர்கள். உங்கள் நற்பெயர் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் முதல் முன்னுரிமை. இந்த அணுகுமுறை உங்களை தீவிரமான மற்றும் முதிர்ச்சியுள்ள நபராக மாற்றும். உங்கள் மனைவி எளிமையான தோற்றத்தைக் கொண்டிருப்பார் மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையை வழிநடத்துவார். 7ஆம் வீட்டில் இருக்கும் சனி உங்களை முழு ஈடுபாட்டுடன் சரியான முறையில் செய்ய வைக்கிறார். நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவீர்கள் மற்றும் கடுமையான ஆட்சியைப் பின்பற்றுவீர்கள். சனி வழக்கமான வேலைகளைச் செய்வதிலும் அட்டவணையைப் பின்பற்றுவதிலும் இருப்பதால் நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருப்பீர்கள். உங்கள் தாயார் மிகவும் கண்டிப்பானவராகவும் ஒழுக்கமாகவும் இருப்பார். சூரிய பகவான் உங்களது ராசிநாதன் ஆவார். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள் கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் தொழில் நிலையானது. அத்தகையவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நடுத்தர ஆண்டுகளில் தங்கள் வேலைகள் அல்லது வியாபாரத்தில் வளர்ச்சியை கவனிக்கிறார்கள். பூர்வீகம், ஆன்மீகம் மற்றும் மதத்தில் தொழில் செய்வதில் அதிக நாட்டம் கொண்டால் அது அவர்களை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் உணர வைக்கும். 8ஆம் வீட்டில் சூரியன் ஒரு நல்ல விவேகமான பார்வை அல்லது சிந்தனை செயல்முறை மற்றும் பொதுவாக தொழில் அல்லது வாழ்க்கையில் தெளிவான திசையை அளிக்கிறது. இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் கண்ணியமான உறவைப் பேணுகிறார்கள். அவற்றை மறைக்கும்போது அவர்கள் பாதுகாப்பின்மை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் வீட்டில் சூரியன் ஒரு உறுதியான வெற்றிகரமான தொழிலைக் குறிக்கிறது, ஆனால் நிறைய கடின உழைப்பு, தாமதங்கள் மற்றும் பொறுமைக்குப் பிறகு. இந்த நபர்கள் தங்கள் வேலையில் மிகவும் வரிசைப்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் எப்போதும் தங்கள் வேலையிலிருந்து புதிதாக ஒன்றைக் கொடுக்கவும் சாதிக்கவும் முயற்சி செய்வீர்கள். புதன் பகவான் உங்களது 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். புதன் பகவான் உங்களது 7ஆம் வீடான மனைவி மற்றும் களஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 7வது வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு நல்ல தொடர்பாளராக ஆக்குகிறது மற்றும் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்கலாம், குறிப்பாக வணிகத்தில். 7வது வீட்டில் இருக்கும் புதன் உங்கள் மனைவியில் கூட்டாளியுடனான உங்கள் உறவை அன்பு மற்றும் பற்றுதலுடன் ஆசீர்வதிப்பார். இந்த நிலை பத்ரா யோகாவை உருவாக்குகிறது, இது உங்களுக்கு நல்ல சொற்பொழிவு திறன், அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை வழங்குகிறது. 7ஆம் வீட்டில் உள்ள புதன் உங்களைப் பொருட்களின் வர்த்தகம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, பொருட்களை விற்கும் மற்றும் வாங்கும் தொழிலதிபராக மாற்றலாம். இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வியாபார மனப்பான்மையுடன் மற்றவர்களுடன் பழகும் திறமையை தருவார். புதன் வணிகத்தின் குறியீடாகும், மேலும் மாம்பழங்களை விற்பனை செய்பவர்கள் முதல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை கையாள்வது வரை பெரும்பாலான வணிகர்கள் தங்கள் புதன் 7ஆம் வீட்டில் உள்ளனர்.
நீங்கள் அறிவார்ந்த மற்றும் கணக்கீட்டு அம்சங்களைக் கையாளும் ஒரு வழக்கறிஞராக கூட ஆகலாம். ஒப்பந்தங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் நீங்கள் நிபுணராகலாம். நீதிமன்ற விவகாரங்கள் மற்றும் சட்டச் சிக்கல்களைத் தீர்ப்பதில் நீங்கள் வெற்றிகரமான ஆலோசகராக முடியும். நீங்கள் செய்யும் செல்வம் வணிகம் செய்யும் கலையும் கூட. புதன் 7ஆம் வீட்டில் அமைந்திருந்தால் சொந்த முயற்சியாலும் தைரியத்தாலும் வியாபாரம் செய்யலாம். புதன் ஒரு இரட்டை ஆற்றல், அதாவது உங்கள் பங்குதாரர் உங்கள் வணிகம் அல்லது தொழிலில் உங்களுக்கு உதவ முடியும். புதனின் புத்தி மற்றும் தர்க்கரீதியான மனம் இந்த கூட்டாண்மையை வணிக ஒப்பந்தமாக மாற்றலாம். நீங்கள் ஒரு காதல் நபர் ஆனால் உங்கள் சொந்த கணக்கீட்டு உலகில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள், உங்கள் காதல் இயல்பு பிரகாசிக்க அனுமதிக்க மாட்டீர்கள். ஆனால், ஆம், நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பங்குதாரர் உங்களுக்குத் தேவை. எனவே, நீங்களும் உங்கள் கூட்டாளியும் வணிக ஆர்வலராக இருந்தால் நல்லது. நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் மற்றும் குறிப்பாக வணிகத்தில், நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு தத்துவ தொடர்பாளர், சட்ட தொடர்பாளர், விற்பனை அல்லது வணிக தொடர்பாளராக இருக்கலாம். உங்கள் முழு வாழ்க்கையும் தொடர்பு மற்றும் பேச்சு பற்றியது. ஆனால் அது மற்ற கிரகங்களின் செல்வாக்கைப் பொறுத்தது. புதனின் இந்த இடம் உங்கள் பங்குதாரர் உங்கள் தொழிலிலும் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அது வேலை செய்யவில்லை என்றால், உங்கள் உறவு மோசமடையும் மற்றும் உறவில் முரண்பாடு இருக்கும். குரு பகவான் உங்களது 5ஆம் மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது குரு பகவான் உங்களது 10ஆம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 10ஆம் வீட்டில் உள்ள வியாழன் உங்கள் தொழில்முறை பயணத்தில் உங்களை உயர்நிலையில் வைக்கிறது, உங்களை கடின உழைப்பாளியாகவும் வளமாகவும் ஆக்குகிறது. நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீர்கள் மற்றும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மக்களைப் பற்றிய அறிவைப் பெற விரும்புகிறீர்கள். ஹம்சயோகம் இந்த வீட்டில் வியாழனுடன் சாத்தியமான கிரக கலவையாகும், இது உங்களுக்கு புகழையும் செழிப்பையும் தரும். 10ஆம் வீட்டில் உள்ள வியாழன் உங்களுக்குத் தேவையான தார்மீக விழுமியங்கள் மற்றும் நெறிமுறைகளை ஆசீர்வதிப்பார், இது உங்களை நேர்மையாகவும், ஞானமாகவும், நேர்மையாகவும், வாழ்க்கையில் உங்கள் பங்கிற்கு பொறுப்பானவராகவும், விஷயங்களையும் உங்களுடன் தொடர்புடைய நபர்களையும் நீங்கள் கையாளும் விதம், அவர்கள் மீதான உங்கள் அணுகுமுறை ஆகியவற்றை உருவாக்க உங்கள் ஆளுமையை வளர்க்கிறது. இந்த நிலையில், வியாழன் உங்கள் பயணத்தை சமூக நடவடிக்கைகளிலும், சமூகத்தில் உங்கள் உருவத்திலும், உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடனான தொடர்பிலும் வழிகாட்டுகிறார். சமூகத்தில் உங்கள் நற்பெயருக்கு இது பொறுப்பாகும், மேலும் சமூக வட்டங்களில் நீங்கள் எடுக்கும் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் செயல்கள் மற்றும் அதில் ஏற்படும் தாக்கங்களுடன் உங்களை தொடர்புபடுத்துகிறது. இது உங்களை மிகவும் அன்பாகவும் தாராளமாகவும் ஆக்குகிறது, இது மக்களின் தேவைகளுக்கு மதிப்பளிக்கவும், தேவைப்படுபவர்களுக்கு தன்னலமின்றி உதவவும் செய்கிறது. இந்த அணுகுமுறை உங்களுக்கு நிறைய பாராட்டுக்களைத் தருகிறது மற்றும் உங்களை அணுகக்கூடியதாக ஆக்குகிறது. நீங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நற்பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். 10வது வீடு உங்கள் தொழில், சமூகத்தில் உங்கள் உருவம், மரியாதை, நற்பெயர், பொறுப்புகள் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இங்குள்ள வியாழன் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் மகத்தான வெற்றியைத் தருகிறார், அது உங்களை ஒரு பிரபலமான ஆளுமை ஆக்குகிறது மற்றும் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் தருகிறது. இது உங்களை அரசியலில் நாட்டம் கொள்ளச் செய்வதோடு அரசியலில் வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளை வழங்குகிறது, ஏனெனில் உங்களின் கனிவான மற்றும் இரக்க மனப்பான்மை, தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்கான உங்கள் விருப்பம் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சி